டிஆர்பி இடைநிலை ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் நியமன தேர்வு. இப்போ பயாலஜி போட்டிருக்கேன். உயிரியலில் 100 போட்டுட்ருக்கேன். பாருங்கள், அதில் விலங்குலகம், தாவர உலகம் அதை பற்றி போட்டிருக்கேன். எல்லாம் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தொகுத்து பண்ணது தான். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது தொடர்ச்சியாக இது உயிரியலும் வரும், வரலாறும் பேலன்ஸ் இருக்குது, அதுவும் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக மூலப்பொருட்களை பயன்பாட்டு பொருட்களாக மாற்றுவது டேஷ் எனப்படும். 2ஆம் நிலை தொழில். பொருளியல் ஒரு அறிமுகம். தேன் சேகரித்தல் என்பது முதன்மை நிலை தொழில். மூலப்பொருட்களை பயன்பாட்டு பொருட்களாக மாற்றுவது டேஷ் எனப்படும். 2ஆம் நிலை தொழில். காந்தியடிகளின் கூற்றுப்படி கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு. தமிழ்நாட்டில் -% மக்கள் நகரங்களில் வாழ்கின்றார்கள். 47%. பின்வருவனவற்றை பொறுத்துக. கால்நடை வளர்ப்பு முதல் நிலை தொழில். உணவு பதப்படுத்துதல் வேளாண்மை தொழிற்சாலை. இரும்பு எஃகு தொழிற்சாலை 2ஆம் நிலை தொழில். தொலைபேசி சேவை. பருத்தி ஆலை 3ஆம் நிலை தொழில். உற்பத்தி என்பது பயன்பாட்டை உருவாக்குதல். பயன்பாட்டின் வகைகளாவன மேற்கண்ட அனைத்தும். வடிவ பயன்பாடு, கால பயன்பாடு, இடப்பயன்பாடு. உற்பத்தியின் மூலம் பொருட்கள் பிரித்தெடுக்கும் தொழில் முதன்மை உற்பத்தி. முதன்மை காரணிகள் என்பன நிலம், உழைப்பு. முதன்மை காரணிகள் நிலம், உழைப்பு. தொழில் முனைவோர் என அழைக்கப்படுபவர் அமைப்பாளர். டேஷ் என்பது பண்டத்திற்கான விருப்பங்களை நிறைவு செய்யும் சக்தியாகும். கால பயன்பாடு. பெறப்பட்ட காரணிகள் என்பது டேஷ் மற்றும் அமைப்பு ஆகும். முதலீடு அமைப்பு. டேஷ் என்பது நிலையான அமைப்பினை உடையது. நிலம். என்னடா இது? 1 2 3 4 முதன்மை உற்பத்தி. மீன்பிடித்தல், சுரங்கத் தொழில். கால பயன்பாடு எதிர்கால சேமிப்பு. நாடுகளின் செல்வம் ஆடம் ஸ்மித். மனித மூலதனம். கல்வி, உடல் நலம். புதுமை புனைவர், தொழில் முனைவோர். வரியும் அதன் முக்கியத்துவம். வரிகள் என்பவை செலுத்தப்பட வேண்டும், கட்டாயமாக. வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே தொகை செலவழிக்கப்படுகிறது. சிக்கன விதி. வளர்வித வீத வரிக்கு எதிராக அமைந்த வரி தேய்வு வீத வரி. வருமான வரி என்பது நேர்முக வரி. சேவை வழங்குவதன் அடிப்படையில் விதிக்கப்படுவது சேவை வரி. ஏறத்தாழ அரசால் விதிக்கப்படும் வரியை டேஷ் என்னும் சொல்லால் குறிக்கப்படுகிறது. வரி விதிப்பு.
வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது விகிதாச்சார வரி. வரி என்பது அன்பளிப்பு மதிப்பை பொறுத்து அன்பளிப்பு பெறுபவர் அரசுக்கு செலுத்துவதாகும். அன்பளிப்பு வரி வரிச்சுமை வரி செலுத்துவோர் மாற்ற முடியாது. நேர்முக வரி. பணம், சேமிப்பு மற்றும் முதலீடுகள். உலோக பணத்திற்காக எந்த உலோகம் பயன்படுத்தப்படுகின்றன? மேற்கூறிய அனைத்தும் தங்கம், வெள்ளி, வெண்கலம். மேற்கூறிய அனைத்தும். காகித பணத்தை அறிமுகப்படுத்தியது யார்? முகலாய பேரரசு. பணத்தின் மதிப்பு அசுபண மதிப்பு, அகப்பண மதிப்பு, புறப்பண மதிப்பு. வங்கி பணம் என்பது எது? காசோலை, வரைவு, கடன் மற்றும் பற்று அட்டைகள். தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். வரி செலுத்துவது. பணவியல் மற்றும் நிதி தகவல் சேகரிப்பு மற்றும் வெளியீட்டு பொறுப்பானவர் யார்? இந்திய ரிசர்வ் வங்கி. நிகழ்நிலை வங்கியை என்று அழைக்கலாம். இணைய வங்கி. பணம் எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம். வங்கி என்ற சொல் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. இத்தாலி. பின்வருவனவற்றை பொறுத்துக. பண்டமாற்று முறை. இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம். பண்டமாற்று முறை. பண்டங்களுக்கு பண்டங்கள் பரிமாற்றம். இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1935. மின்பணம், மின்னணு பணம். சேமிப்பு, நுகர்வு தவிர்த்த வருமானம். கருப்பு பணம், வரி ஏமாற்றுபவர்கள். பொது மற்றும் தனியார் துறைகள். இந்தியாவில் பொதுத்துறைகள் தோற்றத்திற்கான காரணமான இந்திய அரசின் தொழில் கொள்கையின் தீர்மானம் ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. 1956. கலப்பு பொருளாதார தன்மையின் கலவை என்பது முதலாளித்துவம், சமதர்மம். நிறுவனச் சட்டம் மற்றும் அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படும் முதன்மையான முக்கிய பங்குதாரர் கூட்டுத்துறை. பொதுத்துறை உடையது. சேவை நோக்கம். மற்றும் ஆகியவை சமூகத்தின் அனைத்து பிரிவினரும் பொருளாதார நலனை மேம்படுத்துவதில் அந்தந்த பணிகளை மேற்கொள்வதில் அரசால் அனுமதிக்கப்பட்டது. பொதுத்துறை. தனியார் துறை. தனியார் துறையின் முக்கிய செயல்பாடுகளை தோற்றுவிப்பது. புதுமை நவீனமயமாதல். குடிமக்கள் மத்தியில் மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்த அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது. அமைதி. சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கு அளவிட பின்வருவனவற்றில் எந்த குறியீடு பயன்படுத்தப்படுவதில்லை? கருப்பு பணம். அரசுக்கு மட்டுமே சொந்தமான மற்றும் 1, 2, 3 அனைத்தும் சரி. பின்வருவனவற்றை பொறுத்துக. மதியுரைய குழு. நிதி ஆயோக். வேளாண்மை முதன்மை துறை. தொழில்கள் இரண்டாம் துறை. ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி. மேம்பாட்டை அறிவோம். தொலைநோக்கு, அளவீடு மற்றும் நிலைத்தன்மை. ஒட்டுமொத்த மக்களின் திறமை. மனித வளம் எனும் சொல்
ஒட்டுமொத்த மக்களின் திறமை மேம்பாட்டை அறிவோம். தொலைநோக்கு அளவீடு மற்றும் நிலைத்தன்மை. மனித வளம் எனும் சொல் குறிப்பிடுவது ஒட்டுமொத்த மக்களின் திறமை. நாடுகளுக்கு இடையே மேம்பாட்டை ஒப்பிட அவர்களின் மிக முக்கியமான பண்புகளில் ஒன்றாக கருதப்படுவது வருமானம். தேசிய வருமானத்தின் உண்மை மதிப்பீடாக இவை கருதப்படுகிறது. நிகர தேசிய உற்பத்தி டேஷ் வருவாயை தலா வருமானம் என்று அழைக்கிறோம். சராசரி G8 நாடுகளின் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகளில் இல்லாத ஒன்று இந்தியா. சார்க் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகளில் இல்லாத ஒன்று சீனா. மனிதவள மேம்பாட்டு குறியீடு HDI கணக்கில் பின்வரும் எந்த பரிமாணத்தை எடுத்துக்கொள்ளவில்லை? பாலினம். பின்வரும் எம்மாநிலத்தில் கல்வியறிவு தேசிய கல்வியறிவு விகிதத்தை காட்டிலும் அதிகமாக உள்ளது? தமிழ்நாடு. பாலின விகிதம் என்பது 1000 ஆண்டுகளுக்கு எத்தனை பெண்கள் என்ற விகிதம். பாலின விகிதம் என்பது 1000 ஆண்டுகளுக்கு எத்தனை பெண்கள் என்ற விகிதம். பரம்பரை ரீதியான சமத்துவம் எந்த நடைமுறையில் உறுதி செய்யப்படுகிறது? நிலையான மேம்பாடு. பொருந்தாத ஒன்றை கண்டறிக. காகிதம். இந்தியாவில் அதிகபட்ச சூரிய ஆற்றல் உற்பத்தியை செய்யும் மாநிலம் தமிழ்நாடு. அதிகபட்ச சூரிய ஆற்றல் தமிழ்நாடு. பல ஆண்டுகள் உபயோகத்திற்கு பிறகு தீர்ந்து போகும் வளம் புதுப்பிக்க இயலாத வளம். அனல் மின் நிலையம் அதிக அளவிலாக வெளியிடுவதால் சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது. கார்பன் டை ஆக்சைடு. இந்தியாவில் அதிக கல்வியறிவு பெற்றுள்ள மாநிலம் கேரளா. ஆன் அன்சர்டைன் க்ளோரி என்ற புத்தகத்தை எழுதியவர் அமர்த்தியா சென். ஆன் அன்சர்டைன் க்ளோரி என்ற புத்தகத்தை எழுதியவர் அமர்த்தியா சென். பின்வரும் கருத்தில் கொண்டு சரியான கூற்றை தேர்வு செய்யவும். AR A மற்றும் R இரண்டும் சரியானது மற்றும் R Aவை விளக்குகிறது. பின்வருவனவற்றை கருத்தில் கொண்டு சரியான கூற்றை தேர்வு செய்யவும். A மற்றும் R இரண்டும் சரியானது மற்றும் R Aவை விளக்குகிறது. பின்வருவனவற்றை கருத்தில் கொண்டு சரியான தெரிவு செய்யவும். கூற்று A காரணம் R. A மற்றும் R இரண்டும் சரியானது மற்றும் R Aவை விளக்குகிறது. பின்வருவனவற்றை பொறுத்துக. மேம்பாடு தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதி. மனித வளம், கல்வி, சூரிய சக்தி, புதுப்பிக்கத்தக்க வளங்கள். 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் வேலைவாய்ப்பு. பணியிடத்தை கணக்கிடுவதற்கு டேஷ் வயது வரையிலான வயதை கணக்கிடலாம். 15 to 60. இந்தியாவின் மொத்த உற்பத்தி உள்நாட்டு உற்பத்தியில் பல்வேறு துறைகளில் எந்த இறங்கு வரிசை சரியானது? சார்புத்துறை, இரண்டாம் துறை, முதன்மை துறை. பின்வரும் துறைகளில் இந்தியாவில் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு துறை எது? முதன்மை துறை. பின்வருவனவற்றில் எது முதன்மை துறை சார்ந்ததல்ல? உற்பத்தி. பின்வருவனவற்றுள் எது இரண்டாம் துறையை சார்ந்ததல்ல? காடுகள். எந்த துறையில் தொழிலமைப்பு முறைக்கு சேர்க்கப்படவில்லை? தனியார் துறை. எந்த டெல்லி சுல்தான் வேலையின்மை பிரச்சினையை தீர்க்க வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார்? ஃபிரோஸ் ஷா துக்ளக். ஃபெரோஸ் ஷா துக்ளக். டேஷ் துறை பதிவு செய்யப்பட்டு மற்றும் அதிக விதிகளை பின்பற்றுகிறது. ஒழுங்கமைக்கப்பட்ட டேஷ் துறை வேலை பாதுகாப்பு மற்றும் அதிக ஊதியம் வழங்குகிறது. பொதுத்துறை துறை டேஷ் துறை வேலை பாதுகாப்பு மற்றும் அதிக ஊதியம் வழங்குகிறது. பொதுத்துறை.
பொருந்தாத ஒன்றை கண்டறிக. சிறு தொழில். பொதுத்துறை மற்றும் தனியார் துறை என்று எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறது? நிறுவனங்களின் உரிமை. பொதுத்துறை. பொருந்தாத ஒன்றை கண்டறிக. சிறு தொழில். பொதுத்துறை மற்றும் தனியார் துறை என்று எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறது? நிறுவனங்களின் உரிமை. தொழிலாளர்களை பணியமர்த்துபவர்களாகவும் அவர்கள் பணிக்காக வெகுமதிகளை செலுத்துவோராகவும் நபர்களாகவும் உள்ளவர்கள் ஊழியர். தமிழ்நாட்டில் டேஷ் துறையில் அதிக நபர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர். வேளாண்மை. பின்வருவனவற்றை கருத்தில் கொண்டு சரியான கூற்றை தேர்வு செய்யவும். கூற்று A மற்றும் காரணம் R. கூற்றுக்கான காரணம் தவறு. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியினை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக. வேளாண்மை, காடுகள், மீன் பிடிப்பு மற்றும் சுரங்கம். முதன்மை துறை. காடுகள், மீன் பிடிப்பு மற்றும் சுரங்கம் முதன்மை துறை. உற்பத்தி, மீன் உற்பத்தி, எரிவாயு மற்றும் குடிநீர் விநியோகம் இரண்டாவது துறை. வாணியம், போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு சார்பு துறை. குழும பதிவற்ற நிறுவனங்கள் மற்றும் வீட்டுத் தொழில்கள் ஒழுங்கமைக்கப்படாத துறை. குழும பதிவற்ற நிறுவனங்கள் மற்றும் வீட்டுத் தொழில்கள் ஒழுங்கமைக்கப்படாத துறை. பின்வருவனவற்றை பொறுத்துக. பொதுத்துறை சேவை நோக்கம். தனியார் துறை லாப நோக்கம். முதன்மை துறை கோழி வளர்ப்பு. சார்புத்துறை வங்கியல். பணம் மற்றும் கடன். பண்டைய காலத்தில் பண்டமாற்றுக்காக பதிலாக பொது மதிப்பீடாக பயன்படுத்தப்பட்ட உலோகம் தங்கம். பண்டைய காலத்தில் பண்டமாற்றத்திற்காக பதிலாக பொது மதிப்பீடாக பயன்படுத்தப்பட்ட உலோகம் தங்கம். இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் இருக்கும் இடம் மும்பை. பண விநியோகம் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது 5. இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் அச்சகம் தொடங்கப்பட்ட இடம் நாசிக். இந்திய ரிசர்வ் வங்கியில் முதல் அச்சகம் தொடங்கப்பட்ட இடம் நாசிக். டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் பணம் பற்றிய ஆராய்ச்சி கட்டுரை. பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும். சரியான கூற்றை தேர்ந்தெடு. அமெரிக்க டாலர் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற பணம். நாணய சுழற்சி 85%. ATM தானியங்கி இயந்திரம். உப்பு பணத்தின் மாற்று. ரியால் சவுதி அரேபியா. தமிழகத்தில் வேளாண்மை. பயிர் செய்யப்படும் பரப்பளவில் பாசன வசதி பெற்ற நிலத்தின் பரப்பு தமிழகத்தில் வேளாண்மை. பயிர் செய்யப்படும் பரப்பளவில் பாசன வசதி பெற்ற நிலத்தின் பரப்பு 57. இவற்றுள் உணவல்லாத பயிர் எது? தென்னை. 2014-15 ஆண்டில் நெல் உற்பத்தி திறன் 4,429,000 கிலோகிராம்.
தமிழகத்தின் வேளாண் உற்பத்தியில் மற்றும் உணவு உற்பத்தி ஆகிய இரண்டுமே அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பொழியும் மாதங்கள் அக்டோபர், டிசம்பர். பின்வருவனவற்றை பொறுத்துக. உணவல்லாத பயிர்கள்: கடலை, பருப்பு வகைகள், உளுந்து, துவரை, பாசிப்பயிறு. வடகிழக்கு பருவமழை அக்டோபர் டு டிசம்பர். குறு விவசாயிகள் ஒரு ஹெக்டேருக்கு குறைவான பரப்பில் 2015 விவசாயிகளின் எண்ணிக்கை 79,38,000. இடம்பெயர்தல்: 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மக்கள் தொகை 121 கோடி. வெளிக்குடியேற்ற பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் சென்னை. 2015ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டிலிருந்து இடம்பெயர்ந்தோர்களின் கல்வியறிவற்றோரின் சதவீதம் 7. ஏழை மக்களின் இடப்பெயர்வை மேற்கொள்வது வாழ்வாதாரத்திற்காக. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கிராமப்புற இந்தியாவில் %% மக்கள் இடம்பெயர்ந்தவர்களாக கணக்கிடப்பட்டுள்ளது. 37. GNP-யின் சமம். GDP என்ற வெளிநாட்டில் ஈட்டப்பட்டுள்ள நிகர் சொத்து வருமானம். NNP மற்றும் வெளிநாட்டில் ஈட்டப்பட்ட நிகர சொத்து வருமானம். நாட்டு வருமானம் அளவிடுவது பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு. முதன்மை துறை இதனை உள்ளடக்கியது. வேளாண்மை. முறையில் ஒவ்வொரு இடைநிலை பண்டத்தின் மதிப்பை கூட்டும்போது இறுதி பண்டத்தின் மதிப்பை கணக்கிடலாம். மதிப்பு கூட்டுமுறை. GDP-யில் எந்த துறை மூலம் அதிகமாக வேலைவாய்ப்பு ஏற்படுகிறது? பணிகள் துறை. பணிகள் துறையில் நடப்பு விலையில் மொத்த மதிப்பு கூடுதல் 2018-19 லட்சம் கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது. 92.26 லட்சம். வேளாண் பண்டங்களின் உற்பத்தியில் இந்தியா அதிகமாக உற்பத்தியாளர் நாடாகும். 2வது. இந்தியாவின் பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் 65 ஆகும். இந்திய பொருளாதாரம் என்பது அனைத்தும் சரி, வளர்ந்து வரும் பொருளாதாரம், தோன்றும் பொருளாதாரம், இணை பொருளாதாரம். இந்தியாவின் மிகப்பெரிய துறை துறையாகும். பணிகள். இந்தியா உலகத்தில் மிகப்பெரிய பொருளாதார நாடு ஆகும். 6வது. இந்தியா மிக வேகமாக வளரும் நாடாகும். 5வது. பின்வருவனவற்றை பொறுத்துக. மின்சார எரிவாயு தொழில்துறை. விலை கொள்கை. வேளாண்மை. GST. பண்டம் மற்றும் பணிகள் மீதான வரி. தனிநபர் வருமானம். நாட்டு வருமானம். C+1+G+X-M. மொத்த நாட்டு உற்பத்தி. உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம். உலக வர்த்தக அமைப்பில் WTO தலைவர் யார்? தலைமை இயக்குனர். WTO-வின் தற்போதுள்ள உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை 164. இந்தியாவின் காலனியாதிக்க வருகை. போர்ச்சுகீசியர், டச்சு, ஆங்கிலேயர், டேனிஷ், பிரெஞ்சு.
வர்த்தக நோக்கத்திற்கான முதலில் இந்தியாவுக்கு வந்தவர்கள் போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் எப்போது குடியேறினார்கள்? 1498. வர்த்தக நோக்கத்திற்காக முதலில் இந்தியாவுக்கு வந்தவர்கள் போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் எப்போது குடியேறினார்கள்? 1498. முதல் சுற்று நடைபெற்ற இடம் ஜெனீவா. இந்தியா எப்போது டங்கல் திட்டத்தில் கையெழுத்திட்டது? 1994. ஆங்கிலேயருக்கு கோல்டன் ஃபயர்மான் பட்டத்தை வழங்கியவர் யார்? கோல்கொண்ட சுல்தான். வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை FIB அறிவித்த ஆண்டு ஜூலை ஆகஸ்ட் 1991. இந்திய அரசாங்கம் 1991 அறிமுகப்படுத்தியது. புதிய பொருளாதார கொள்கை. டச்சுக்காரர்கள் பாண்டிச்சேரியை டேஷில் கைப்பற்றினார். 1693. உலக வர்த்தக அமைப்பு ஒப்பந்தம் டேஷிலிருந்து அமலுக்கு வந்தது. ஜனவரி 1, 1995. உலக வர்த்தக அமைப்பு 1995. டேஷால் உலகமயமாக்கல் என்ற பதம் டேஷ் கண்டுபிடிக்கப்பட்டது. பேராசிரியர் தியோடார் லேவிட். பின்வருவனவற்றை பொறுத்துக. இந்தியாவின் பன்னாட்டு நிறுவனம் இன்ஃபோசிஸ். பன்னாட்டு நிதி நிறுவனம் MNC. உற்பத்தி செலவு குறைத்தல். சுங்கவரி வாணிபம் குறித்த பொது உடன்பாடு 1947. 8வது உருகுவே சுற்று 1986. உலக வர்த்தக அமைப்பு WTO. அயல்நாட்டு வாணிபத்தை செயல்படுத்துதல். உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து. டேஷ் என்பது விரும்பிய அளவுகளில் உணவு இருப்பு இருப்பது. உள்நாட்டு உற்பத்தியில் இருப்பில் மாற்றங்கள் மற்றும் இறக்குமதி பற்றிய ஒரு செயல்பாடு ஆகும். உணவு கிடைப்பது. தாங்கியிருந்து என்பது உணவு பங்கு தானியங்கள், அதாவது கோதுமை மற்றும் அரிசியை டேஷ் மூலம் அரசாங்கம் கொள்முதல் செய்கிறது. FCI. பின்வருவனவற்றில் எது சரியானது? மேற்கூறிய அனைத்தும் சரி. HYU அதிக விளைச்சல் தரும் வகைகள். MSP குறைந்தபட்ச ஆதரவு விலை. PDS பொது விநியோக முறை. FCI இந்திய உணவுக் கழகம்.
நீட்டிக்கப்பட்ட உதவி பொதுச் சட்டம் 480ஐ கொண்டு வந்த நாடு அமெரிக்கா. இந்தியாவில் தோன்றியதால் உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழிவகுத்தது. பசுமை புரட்சி. உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் இல் தொடங்கப்பட்டது. 1980. தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டங்கள் சேவையை இலவசமாக அறிமுகப்படுத்தியுள்ளது. 108 ஆம்புலன்ஸ். அமெரிக்காவிலிருந்து அமைப்பு இந்தியாவில் HIV-ஐ அறிமுகப்படுத்தியது. FORD. ஊட்டச்சத்து குறைபாட்டின் முக்கியமான குறியீடாகும். எடை குறைவான குழந்தை. ஆம் ஆண்டு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது. 2013. சரியான கூற்றை தெரிவு செய்க. கூற்று காரணம். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறானது. பின்வருவனவற்றை பொருத்துக. நுகர்வோர் கூட்டுறவு, தரமான பொருட்களை வழங்குதல், பொது விநியோக முறை, மானிய விகிதங்கள். UNDP ஐக்கிய நாடுகள் சபை வளர்ச்சிக்கு திட்டம். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013. கேரளா குறைந்த ஏழ்மை உள்ள பகுதி. அரசாங்கமும் வரிகளும். இந்தியாவில் 3 நிலைகளான அரசுகள்: மைய, மாநில மற்றும் உள்ளாட்சி. இந்தியாவில் உள்ள வரிகள் A மற்றும் B இரண்டும் நேர்முக வரிகள், மறைமுக வரிகள். வளர்ச்சி கொள்கையில் அரசாங்கத்தின் பங்கு எது? பாதுகாப்பு, வெளிநாட்டு கொள்கை, பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தல். இந்தியாவின் தனிநபர்கள் மேல் விதிக்கப்படுகின்ற பொதுவான மற்றும் மிக முக்கியமான வரி விற்பனை வரி. ஒரு நாடு ஒரே மாதிரியான வரி என்பதை எந்த வரி உறுதிப்படுத்துகிறது? பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி. இந்தியாவின் வருமான வரிச் சட்டம் முதலில் ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. 1860. சொத்து உரிமையிலிருந்து பெறப்பட்ட நன்மைகளுக்கு வரி விதிக்கப்பட்டது. சொத்து வரி. சொத்து உரிமையிலிருந்து பெறப்பட்ட நன்மைகளுக்கு வரி விதிக்கப்படுகிறது. சொத்து வரி. கருப்பு பணத்திற்காக காரணங்கள் என கண்டறியப்பட்ட அடையாளம் எது? கடத்தல். காரணங்கள் என கண்டறியப்பட்ட அடையாளம் கடத்தல். வரி ஏய்ப்பு சட்ட விரோதமானது மூலம் வரி ஏய்ப்பு மேற்கொள்ளப்படுகிறது. தனிநபர்கள், அறக்கட்டளைகள், பெருநிறுவனங்கள். மேற்கூறிய அனைத்தும். கட்டணங்கள் என்பது A மற்றும் B இரண்டும். வரி என்ற வார்த்தை சொல்லிலிருந்து பெறப்பட்டது. வரி விதிப்பு. கட்டணங்கள் ஃபீஸ் மற்றும் அபராதங்கள் மற்றும் பறிமுதல்கள். A மற்றும் B இரண்டும். வரி என்ற வார்த்தை சொல்லிலிருந்து பெறப்பட்டது. வரி விதிப்பு. பங்குதாரரிடமிருந்து தனி நிறுவனங்களாக இருக்கும் நிறுவனங்களுக்கு வரி விதிக்கப்படுகிறது. நிறுவன வரி. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்தது. 2017. 1 மற்றும் 2, 4ம் சரி. GST ஒரு முனை வரி. இது மத்திய மற்றும் மாநில அரசாங்கால் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு விதிக்கப்படும் அனைத்து நேரடி வரிகளையும் மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. 4ம் சரி. இது இந்தியாவில் வரி கட்டமைப்பு ஒன்றிணைக்கும். பின்வருவனவற்றை பொருத்துக. வருமான வரி, நேர்முக வரி, ஆயத்தீர்வை, மறைமுக வரி. VAT வாட் மதிப்பு கூட்டு வரி. GST ஜூலை 1, 2017. கருப்பு பணம் கடத்துதல்.
தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்புகள். ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது சென்னை. ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுவது சென்னை. குழாய்கள் மற்றும் நீர் இறைக்கும் இயந்திரம் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படும் இடம் கோயம்புத்தூர். தூத்துக்குடி என அழைக்கப்படுகிறது தமிழ்நாட்டின் நுழைவாயில். தூத்துக்குடி என அழைக்கப்படுகிறது தமிழ்நாட்டின் நுழைவாயில். டேஷ் என்பது ஒரு நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய அம்சமாகும். தொழில். திருப்பூர் டேஷ் தொழிலுக்கு பெயர் பெற்றது. பின்னல் ஆடை தயாரித்தல். ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடியுடன் டேஷ் தோல் பொருள் ஏற்றுமதிக்கான மையம் உள்ளது. சென்னை. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? தகவல் தொழில்நுட்பம். ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடியுடன் டேஷால் தொல்பொருள் ஏற்றுமதிக்கான மையம் உள்ளது. சென்னை. ஐடி சொல்லுக்கு தகவல் தொழில்நுட்பம். டேஷில் ஒரு வெற்றிகரமான தொழில்துறை தொகுப்பு முற்றிலும் தமிழ்நாட்டால் உருவாக்கப்பட்டது. ஓசோர் வெற்றிகரமான தொழில்துறை தொகுப்பு முற்றிலும் தமிழ்நாட்டால் உருவாக்கப்பட்டது. ஓசோர். சிப்காட் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1971. கீழ்கண்டவற்றுள் தமிழ்நாடு தொழில்துறை வளர்ச்சி முகமை எவை? ஆல் ஆஃப் தீஸ். சிப்காட், டான்சிட்கோ, டிஐடிசிஓ. நூற்றுக்கணக்கான தோல் மற்றும் தோல் பதனிடும் வசதிகள் தமிழ்நாட்டில் டேஷ் மாவட்டத்தை சுற்றி அமைந்துள்ளன. வேலூர். தோல் மற்றும் தோல் பதனிடும் வசதிகள். டேஷ் லிட்டில் ஜப்பான் என்று பற்றுடன் அழைக்கப்படுவது சிவகாசி. லிட்டில் ஜப்பான் என்று அழைக்கப்படுவது சிவகாசி. சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கைகள் டேஷ் ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏப்ரல் 2000. சிறப்பு பொருளாதார மண்டலம் கொள்கைகள் டேஷ் ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏப்ரல் 2000. பின்வருவனவற்றை பொறுத்துக. மதியுரைய குழு, நிதி ஆயோக், வேளாண்மை முதன்மை துறை, தொழில்கள் இரண்டாம் துறை, ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி.